அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இல்லையா? தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக மக்களுக்கும் கொடுக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது? வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களுக்கு என்னென்ன புதிய மாற்றங்கள்லாம் மீண்டும் கொண்டு வரப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வங்கியல் தொடர்பான பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக வங்கி வாடிக்கையாளர் அனைவருக்குமே வங்கியில் மினிமம் பேலன்ஸ் பராமரிக்க தவறியதால் அவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் மிகப்பெரிய தொல்லையாக இருந்து வந்துட்டு இருக்கு. அதாவது உங்களோட பேங்க்ல நீங்க ஜீரோ பேலன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா குறைந்த நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்ட தினங்களுக்கு மீண்டும் அபராத தொகையாக விதிக்கப்படுவாங்க. அந்த அபராத தொகை விதிக்கப்பட்ட பிறகு உங்களோட வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் மைனஸ் ஆக மாறிவிடும் அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக சாமானிய மக்கள் கணக்கில் இருக்க சொற்ப தொகையையும் வங்கி பிரச்சனைகள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த அச்சத்தில் இருக்கும் வழக்கம். ஆனால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ள தகவல் இத்தகைய கவலைகளுக்கு பெரும் நிம்மதியை அளிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இந்தியாவில் சுமார் 72 கோடி அடிப்படை சேமிப்பு வைப்பு கணக்கு, அதாவது பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் சொல்லக்கூடிய அந்த வங்கிகளுக்கு இதில் பிரதான் மந்திரி ஜான் தென் யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட கணக்குகளுக்கு அடங்கும் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த கணக்குகளுக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க தவறியதாக அபராதம் எந்த விதமாக வசூலிக்கப்படக்கூடாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. இதனால் இந்த கணக்குக்கு ஏற்கனவே மினிமம் பேலன்ஸ் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான அபராத தொகையும் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. பணம் இல்லாவிட்டாலும் வங்கி ஒரு பைசா கூட பணம் பிடித்தம் செய்யப்படக்கூடாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. இந்த திட்டம் ஒரு முக்கிய நோக்கமாக உள்ளது. வங்கி சேவைகளை எட்டாத அடித்தட்டு மக்கள் மற்றும் சிறு சேமிப்பாளர்களை வங்கி முறைக்குள் கொண்டது வழக்கமாக உள்ளது. மறுபுறமாக வழக்கமாக சேமிப்பு கணக்கு பொறுத்தவரை நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கிய அறிவிப்பின்படி குறிப்பிட்ட ரூபாய் மட்டும்தான் அபராத தொகையாக வசூலிக்கப்படுவாங்க. குறிப்பாக நீங்க ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கீழே அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அபராத தொகையாக வசூலிக்கப்படுவாங்க. ஆனா தற்போது அவர்கள் சொன்ன முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா அவர்களுக்கு உடனடியாக அபராத தொகை விதிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு அந்த குறுஞ்செய்திக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த 30 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகை, அதாவது குறைந்த சொற்ப தொகை அபராத தொகையாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டுமே இத விதி கொடுக்கப்பட்டாங்க. ஆனா மற்ற வங்கிகளுக்கு கண்டிப்பாக இனிவரும் காலங்கள்ல அபராத தொகையாக 1 ரூபாய் கூட வசூலிக்கப்படக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க. 2-3 வங்கிகளுக்கு மட்டும்தான் இந்த அபராத தொகை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டாங்க. மற்ற வங்கிகளுக்கு இந்த அபராதம் கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வைத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா இல்ல மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்டா செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ண பிறகுதான் உங்களுக்கு அபராத தொகை வசூலிக்கப்படுவார்களா இல்ல வசூலிக்கப்பட மாட்டார்களா அப்படின்னு தெரிய வரும். முதல் கட்டமாக பஞ்சாப் நேஷனல் வங்கியில கண்டிப்பாக இனிவரும் காலங்கள்ல 1 ரூபாய் கூட அபராத தொகையாக பிடித்தம் செய்யப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய வங்கி அனைத்துமே அபராத தொகை வசூலிக்கப்பட மாட்டாது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட வங்கியில் அபராத தொகை வசூலிக்கப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க. மேலும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் யூரோ வங்கி, மத்திய வங்கி, பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி போன்றவையும் அபராத தொகை தற்போது நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அபராதத்தை குறைந்த வங்கியில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 2க்கும் மேற்பட்ட வங்கிகள் அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டுமே இந்த அபராத தொகை பொருந்தும் அறிவிக்கப்பட்டாங்க. எடுத்துக்காட்டாக 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் இருக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இதனுடன் வங்கி, அதாவது ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தாங்க. அபராதம் இனி நிலையான தொகை ரூபாய் 200 முதல் 500 ரூபாய் வரை இருக்கக்கூடாது. குறைபாடுகளுக்கு ஏற்ப விகிதாச்சாரமாக மிக குறைந்த அளவே விதிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க.
கணக்கில் இருப்பு குறைந்தால் உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படக்கூடாது. எஸ்எம்எஸ் முறைப்படி 30 நாட்களுக்குள் அவகாசம் அளிக்கப்பட வேண்டும். அபராதத்தால் கணக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் ஆகக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இப்போ வரக்கூடிய டிஜிட்டல் காலங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக அதிகமான அபராத தொகை இனிவரும் காலங்கள்ல வசூலிக்கப்படக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க. குறைந்த அளவு மட்டுமே அபராத தொகை வசூலிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அவர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிய பிறகு அந்த எஸ்எம்எஸ்க்கு 30 நாட்களுக்குள்ள அந்த ரூபாய் வந்து உயர்த்தப்பட வேண்டும். அதாவது வங்கியில குறைந்த அளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு கூடுதலாக நீங்க வந்து பேங்க்ல டெபாசிட் செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்தில் தான் உங்களுக்கு அபராத தொகை குறிப்பிட்ட தொகையாக வசூலிக்கப்பட வேண்டும் என தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.